நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். இருபதாவது அரசியலமைப்பு சட்டம் மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில். பேலியகுட மீன் சந்தையில் 46 வர்த்தகர்களுக்கு கோவிட் அச்சுறுத்தலால் மூடப்பட்ட புறக்கோட்டை போலீஸ் நிலையம் மீண்டும் திறப்பு. அமெரிக்காவில் 85 லட்சத்தை தாண்டியது கோவிட். இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் நிலைப்பாடு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பான நாடாளுமன்ற விவாதம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 20ஆம் திருத்தத்துக்கு எதிர்ப்பை வெளியிடும் நோக்கில் எதிர்க்கட்சியினர் சிவப்பு பட்டி அணிந்து நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 20වන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය නැමැති පනත් කෙටුම්පත් සඳහා කාරක සභා අවස්ථාවේදී ඉදිරිපත් කිරීමට අපේක්ෂා කරන සංශෝධන 20යි 10යි 21 දින එනම් අද දින අපර භාග 6ට පෙර පාර්ලිමේන්තුවේ මහ ලේකම්වරයාට බාර දෙන මෙම සභාවට දන්වනු කැමැත්තෙමි. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணி அளவில் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தன தலைமையில் ஆரம்பமானது. இன்று மற்றும் நாளை காலை 10 மணி முதல் இரவு 7:30 மணி வரையில் 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் நடைபெறவுள்ளது. நாளை இரவு வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது. சமகால அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்ட அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தொடர்பிலான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் சபாநாயகரினால் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவாதம் இன்று தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது. හිතුවක්කාර බලය අම්මා ආකාරයකට මර්ධනය වීමක් නැත්තම් තුලනය වීමක් ඒ අනුව සිද්ධ වෙන්න පුළුවන් කියන එකක් තිබුණා. ඒ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්ති ගැන අපිට සැකයක් තිබුණේ නැහැ. ඒ ආණ්ඩුව කුමන සමාජ කොටසක් වෙනුවෙන් කාට විරුද්ධව කාට කත් අදිමින් ක්‍රියාත්මක වෙච්ච ආණ්ඩුවක්ද කියන එක අපි හොඳටම දැනගෙන හිටියා. ඒ ආණ්ඩුව ගැන අපිට කිසිම මිත්‍යා මතයක් තිබුණේ නැහැ. අපිට තිබුණේ ඒ ආණ්ඩුව බිඳ දැමීමේ ඉදිරි ක්‍රියාමාර්ගය කෙසේදයි කියා හොයන්න පමණයි. ඊළඟට මේ නිර්දේශ පාලනීකරණය මේක මං හිතන්නේ ගෙනාපු වචනයක් මේ ග්ලෝබලයිසේෂන් වගේ. ඒ වගේම එක එක කාලවල වලට එක එක වචන එනවා, වාක්‍ය එනවා. නිර්දේශපාලනකරණය කියන එකත් එහෙම එකක්. ජනතාවගේ බලය අඩු කිරීම. ඒ වෙනුවට නිලධාරීන්ට බලය දීම, ප්‍රභූවරුන්ට බලය දීම, සිවිල් සමාජයට බලය දීම. එයා කාටවත් වක් කියන්නේ නැහැ. එයා පත් වෙන්නේ නැත්නම් මහජනයාගේ. එයා තමයි ජනතා නියෝජිත. මේ ජනතා නියෝජිතයින් කියන්නේ කවුද කියන එක ගැන අපි අත්අදා බැලීම් කරලා තියෙනවා. අපි ජනතා කොමිටිය හදාපු කාලේ ඉඳලා ජනතාවගේ සහභාගීත්වය. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 186 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் மினுபாங்குடை கோவிட் கொத்தோடு தொடர்புபட்ட பேலியகுடை மீன் சந்தையில் 46 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். பேலியகுடை மீன் சந்தையில் 105 பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் 46 பேர் தொற்றுக்கு உறுதியாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதேவேளை கோவிட் அச்சுறுத்தல் காரணமாக மூடப்பட்ட புறக்கோட்டை போலீஸ் நிலையம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. கொழும்பு போலீஸ் நிலையத்தின் அதிகாரி ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குறித்த போலீஸ் நிலையத்தின் அதிகாரிகள் நேற்றைய தினம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வேறு போலீஸ் நிலையத்தின் ஊழியர்கள் தற்போது புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவிட்-19 வைரஸ் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்காக 2487 கட்டில்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். ඒ අතරින් මේ වෙනකොට 3440ක් සම්පූර්ණයෙන්ම සුවය ලබා தற்போது நாடளாவிய ரீதியில் மருத்துவமனைகளில் 2226 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேவை ஏற்படின் மேலும் கோவிட் மருத்துவமனைகளை உருவாக்க வேண்டியுள்ளது. நோயாளர்கள் இனம் காணப்படுவதற்கு ஏற்ப நாம் தேவையான மருத்துவமனை வசதிகளையும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். மேலும் 24 அரசு ரசாயன கூடங்களில் PCR பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. தற்போதைய புதிய கோவிட் கொத்தில் இதுவரை 1 லட்சத்திற்கும் அதிகமான PCR பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளோம். මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න අඳන් 2226ක් මේ වෙනකොට දැනටමත් ඒ රෝගීන් තැන්පත්
இதேவேளை நேற்றைய தினத்தில் நாட்டில் 186 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 180 பேர் திவலபெற்றிய கோவிட் கொத்தோடு தொடர்பு பட்டவர்கள். 6 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள். இந்நிலையில் திவலபெற்றிய கோவிட் கொத்தில் இதுவரை 2342 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 8270 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. கடந்த 8 மாதங்களில் இதுவரை 4,64,066 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை நேற்றிரவு 10 மணி வரையில் நாட்டில் 5811 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் 3457 தொற்றாளர்கள் குணமடைந்துள்ளனர். 2341 தொற்றாளர்கள் தற்போது சிகிச்சையில் உள்ளனர். நிலவும் சூழ்நிலையின் அடிப்படையில் பொதுமக்கள் தினம் உட்பட அனைத்து கூட்டங்களையும் ரத்து செய்வதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதற்காக தன்னுடைய சேவை பெறுநர்களுக்காக புதிய சேவை ஒன்றை அறிமுகம் செய்ய ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் அரசாங்க சேவை ஆணைக்குழுவில் கோரிக்கையை முன்வைக்கும் போது அடையாள அட்டை இலக்கம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்வதன் ஊடாக தொலைபேசி இலக்கத்திற்கு விசேட இலக்கம் ஒன்றை குறுஞ்செய்தி ஊடாக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. PSC இடைவெளி விசேட இலக்கம் என்பவற்றை குறிப்பிட்டு 07043436442 என்ற இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதனூடாக கோரிக்கை தொடர்பான தற்போதைய நிலைமையை உடனடியாக அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அல்லது www.psc.government.lk என்ற இணையதளத்தில் விசேட இலக்கத்தை பதிவு செய்து தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு இல்லாவிடின் கீழ்காணும் இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. 01121366000 01121366003 01121366017 என்ற இலக்கத்திற்கு அழைக்க முடியும். இந்தியாவின் தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்ட 500 கிலோ சமையல் மண்டல் மூடைகளை நடுக்கடலில் வைத்து இந்திய சுங்க அதிகாரிகள் நேற்று அதிகாலை பறிமுதல் செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே உள்ள வேதாளையில் இருந்து இலங்கைக்கு கள்ளத்தோணியில் கடத்தவிருந்த 500 கிலோ சமையல் மஞ்சள் மூடைகளை நடுக்கடலில் வைத்து ராமேஸ்வரம் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். ராமேஸ்வரம் சுங்கத்துறை கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சுங்கத்துறைக்கு சொந்தமான ரோந்து படகில் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது நடுக்கடலில் சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த நாட்டு படகு ஒன்றை சோதனை செய்துள்ளனர். அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக 7 மூடைகளில் மஞ்சள் கட்டிகள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து மஞ்சள் மூடைகளுடன் நாட்டு படகை கைப்பற்றிய ராமேஸ்வரம் சுங்கத்துறை அதிகாரிகள் ராமேஸ்வரத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளனர். படகில் சுமார் 500 கிலோ மஞ்சள் கட்டிகள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய வேதாளை பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார் நானாட்டானில் உள்ள ஒரு கிராமத்தில் பழமை வாய்ந்த பண்டை கால சிறப்பம்சங்களுடைய பொருட்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கிறிஸ்துவுக்கு முற்பட்ட புராதன பொருட்கள் என நம்பப்படுகின்றது. நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பள்ளங்கோட்டை கிராம அலுவலர் பிரிவில் உள்ள புரண்டவெளி கிராமத்தில் புரண்டவெளி குளக்கட்டு அருகாமையில் உள்ள மேட்டு நில பகுதி விவசாய நடவடிக்கைக்காக துப்புரவு பணியில் ஈடுபட்ட போது பிராதன பொருட்கள் சில கண்டுபிடிக்கப்பட்டு நானாட்டான் பிரதேச செயலாளர் தலைமையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கிறிஸ்துவிற்கு முற்பட்ட பிராதன பொருட்கள் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை விவசாய நடவடிக்கைக்காக துப்புரவு பணியில் ஈடுபட்ட விவசாயிகள் 2 கத்தி வடிவிலான வெட்டும் உபகரணத்தையும் உயிர் சுவடி கவாட்டி கடல்வாழ் உயிரினம் சிற்பி வடிவிலானது மற்றும் இரும்பிலிருந்து எடுக்கப்படும் கழிவு இரும்பு துண்டு உட்பட ஒட்டு துண்டுகள் மட்பாண்ட பொருட்கள் என்பன காணப்பட்டதை அடுத்து பிராதனமாக காணப்பட்ட 4 பொருட்களையும் மீட்டு குறித்த தினத்தில் நானாட்டான் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதேபோல நானாட்டான் பிரதேச பகுதியில் கடந்த மாதம் பண்டைய கால நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யூடிவியின் மதிய நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் கோவிட் தொற்று உறுதியானோர் எண்ணிக்கை 85 லட்சத்தை தாண்டியுள்ளது. மேலும் ஸ்பெயினில் கோவிட் வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது.
அமெரிக்காவில் கோவிட் தொற்றால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 85 லட்சத்தை கடந்துள்ளது. மேலும் அங்கு கோவிட் வைரஸ் தொற்றுக்கு பலியானோர் எண்ணிக்கை 2,26,000 கடந்துள்ளது. கோவிடிலிருந்து விடுபட்டோர் எண்ணிக்கை 55 லட்சத்தை கடந்துள்ளது. தற்போது வரை 27 லட்சத்துக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஸ்பெயினில் கோவிட் வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டி உள்ளது. உலகளவில் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் பட்டியலில் ஸ்பெயின் 5வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் ஸ்பெயினில் மேலும் 13,873 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அங்கு கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளது. ஒரே நாளில் 218 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு கொரோனாவால் பலியானோர் எண்ணிக்கை 34,000 உள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 76 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் 68 லட்சம் பேர் வரையில் குணமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 54,044 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 717 பேர் மரணம் அடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,15,000 உயர்ந்துள்ளது. உலகில் கொரோனாவால் 4,10,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 11,28,000 பேர் பலியாகியுள்ளனர். 3,06,00,000 பேர் மீண்டுள்ளனர். மியன்மாரின் ரோஹிங்கியா முஸ்லிம்களின் அவல நிலை தென்கிழக்காசிய உச்சி மாநாட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் தென்கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையின் வரைப்பில் மியன்மாரின் ராகைன் மாநிலத்தில் இருந்து ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டதை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 10 உறுப்பு நாடுகள் அங்கம் வைக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்துக்கு பிலிப்பைன்ஸ் தலைமை தாங்குகிறது. அந்த அறிக்கையில் வியட்நாமில் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட மனிதாபிமான நிவாரணத்தின் முக்கியத்துவத்தையும், பிலிப்பைன்ஸில் இஸ்லாமிய போராளிகளுடன் அண்மையில் இடம்பெற்ற போரையும், வடக்கு ராகைன் மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட சமூகங்களையும் பற்றி குறிப்பிட்டுள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கத்துக்கு தலைமை தாங்கும் பிலிப்பைன்ஸ் இந்த அறிக்கையை தயாரித்துள்ளது. இந்த வரைப்பு வடக்கு ராகைனின் நிலைமை குறித்த எந்த விவரங்களையும் கொடுக்கவில்லை. அத்தோடு துன்புறுத்தப்பட்ட முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு ரோஹிங்கியா என்ற வார்த்தையையும் பயன்படுத்தவில்லை. இது இவ்வாறு இருக்க ரோஹிங்கியாக்களின் அவலநிலை உலகெங்கிலும் இருந்து சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மியன்மார் ராணுவத்தின் நடவடிக்கைகளை ஆங் சான் சூகி கண்டிக்காததால் 1991 அவர் வென்ற அமைதிக்கான நோபல் பரிசிலிருந்து சூக்கி அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுப்பெற்றன. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குடரஸ் ராகைனின் நிலைமை இன அழிப்பு என ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை இன்று இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.